வணக்கம். இது புதுவை தமிழ் பங்கு வர்த்தகம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு இன்ஃபர்மேஷன். இது எதை பத்தினா, ஷேர் மார்க்கெட் பத்தி தான். ஷேர் மார்க்கெட்ல என்ன யாரும் சொல்லாததை நாங்க சொல்ல போறோம் அப்படின்னா, எல்லாரும் ஸ்டாக் வைஸ் டாப் கெய்னர்ஸ் டாப் லூசர்ஸ் சொல்லியிருப்பாங்க இது வரைக்கும். ஆனா இண்டஸ்ட்ரி வைஸ் டாப் கெய்னர்ஸ் டாப் லூசர்ஸ் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு தகவலா உங்ககிட்ட வந்து சேர்க்கிறோம். இது நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நம்ம வந்து என்னென்ன இண்டஸ்ட்ரி டாப்ல இருக்குன்னு பார்க்கலாமா? இதுதான் டாப் கெய்னர்ஸ் இண்டஸ்ட்ரி. இது ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்கு. இதை விட்டுலாம் நம்ம செகண்ட் டாப்ல இருக்கிறது எதுன்னு பார்க்கலாமா? பேப்பர் ஃபாரஸ்ட் அண்ட் ஜூட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இதுல மொத்தம் 24 கம்பெனிஸ் இருக்கு. அதுல இருந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சேஷா பேப்பர் பார்க்கலாம். சேஷா பேப்பர் இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரேக் அவுட் பீட் பண்ணிட்டாங்க. இது வந்து இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட்னா ஒரு 40 பாயிண்ட்ஸ் ஏறும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டவுன் ஆயிட்டு கூட ஏறலாம். இது ஒரு நல்ல ஸ்டாக் தான். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டாக் ஆந்திரா பேப்பர். இது கிட்டத்தட்ட ஒரு மவுண்டன் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இவங்களும் பிரேக் அவுட் டச் பண்ணிருக்காங்க. இவங்களும் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு 100 பாயிண்ட்ஸ் கூட ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு மவுண்டன் ஃபார்ம் ஆயிருக்காங்க. 2023 செப்டம்பர்ல நல்ல ஸ்டாப் பண்ணி நல்ல ஒரு ஹைக்ல வந்துட்டு இருக்காங்க. இவங்களும் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து ஜேகே பேப்பர். இவங்களோட ஆர்எஸ்ஐ வந்து 68ல இருக்கு. ஒரு 60 பாயிண்ட்ஸ் ஏறுவாங்க. இவங்க நல்ல நல்ல க்ரோ ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார் பேப்பர். ஸ்டார் பேப்பர் இவங்க வந்து ஒரு டவுன்ல இருந்துட்டே வந்துட்டு நல்ல அப்ல வந்திருக்காங்க. ஒரே ஒரு சிங்கிள் மவுண்டன் வச்சுட்டு வந்திருக்காங்க. ஒரு ஸ்டாப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். சித்ரா பேப்பர்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் கீழே இறங்கிருக்காங்க. 2 ஷோல்டர் வந்திருக்கு. 100 பாயிண்ட்ஸ் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இது வரைக்கும் டாப் கெய்னர்ஸ் பார்த்தோம். இப்ப டாப் லூசர்ஸ் பார்ப்போம். டாப் லூசர்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா, டாப் லூசர்ஸ்ல லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா கோல் இந்தியா இருக்கு, சமிதா இருக்கு, சந்துமா இருக்கு, அன்மோல் இருக்கு. நம்ம இப்ப பார்க்க போறது சந்துமா பார்க்கலாம். இவங்க வந்து டாப் லூசர்ஸ்ல உள்ள ஸ்டாக் இல்லையா? கிட்டத்தட்ட இவங்க வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 பாயிண்ட் ஏறிட்டு மறுபடியும் ஒரு ஸ்டெக் எடுத்துட்டு ஏறுவாங்க அப்படின்ற ஒரு தாட் தான் இருக்கு. ஆனாலும் இது வந்து டாப் லூசர்ஸ்ல இருந்தாலும் நல்ல ஒரு ஸ்டாக் மாதிரி தான் இருக்காங்க. இவங்களும் இறங்கிட்டு ஏறுவாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து கோல் இந்தியா. கோல் இந்தியா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2023ல இருந்து செம்ம ஸ்டாப் எடுத்து போயிருக்காங்க. ஒரே ஸ்லோப்ல போயிருக்காங்க. 24 வரைக்கும் செம்மைய ஸ்லோப் எடுத்து போயிருக்காங்க. பட் இப்பயும் அவங்க நல்ல பீக்ல தான் இருக்காங்களே தவிர இன்னும் வந்து டவுன்லாம் ஆகல. 2023ல உள்ள அளவுக்குலாம் டவுன் ஆகல. இருந்தாலும் அவங்க வந்து ஆவரேஜ் அப்படியே போயிட்டு இருப்பாங்க. இப்படியே போயிட்டு இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஓகே, இவங்க வந்து ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டில இருக்காங்க. எக்ஸ்டர்னல்ல இருந்து இன்டர்னல் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் கீழே வந்து தான் ஸ்டாக் கீழே வந்து தான் ஏறுவாங்கன்ற தாட்ல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் டச் பண்ணிருக்காங்கப்பா. ஆனா ஒரு ஸ்லோப்பா மேல ஏறிடுறாங்க. பாக்குறதுக்கு நல்ல ஸ்டாக் மாதிரி தான் இருக்கு.
எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் லாங் டேர்மா வச்சிருந்தா இவங்க கொஞ்சம் நல்லா மேல வருவாங்க அப்படின்னு தோணுது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் போலாம். டாப் லூசர்ஸ்ல நெக்ஸ்ட் ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஹிந்து மோட்டார். ஹிந்து மோட்டார் பாக்குற வரைக்கும் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்மா வச்சிருக்காங்க. நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நான் வந்து ஷேர் மார்க்கெட்டை பார்க்க மாட்டேன், நான் வந்து அதை பார்க்காம நான் அப்படியே வச்சிருக்கேன் அப்படின்றவங்களாம் இதை வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஓகே, இது வரைக்கும் நம்ம டாப் லூசர்ஸ் டாப் கெய்னர்ஸ்ல ஒரு சில ஸ்டாக் தான் பார்த்தோம். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, கண்டிப்பா நாங்க அதை பத்தி சொல்றோம். இது மட்டும் இல்லாம நாங்க ரெகுலரா வீடியோ போட முயற்சி பண்றோம். அது மட்டும் இல்லாம டாப் கெய்னர்ஸ்ல உள்ள இண்டஸ்ட்ரியும் டாப் லூசர்ஸ்ல உள்ள இண்டஸ்ட்ரியும் பத்தி நாங்க சொல்றதுக்கு ட்ரை பண்றோம். நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பை.